நிமிஷம் கண்ணை மூடி நம்ம சொல்கிற விஷயத்தை மட்டும் உருவகப்படுத்திக்குங்க போதும் நண்பர்களே, வேறு எதுவும் செய்ய வேண்டாம். பெரும்பாலும் நம்ம வாழ்தல் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணும், நம்ம உணர்ந்து வாழணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதில் வகைப்பாடு வேணால் மாறலாம். நாம் பொன் பொருள் சார்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், சில பேர் பார்த்திங்கன்னா நில வளம்னு சேர்த்து மகிழ்ச்சியாக இருக்கணும், சில பேர் ஆடம்பரம் அந்தஸ்து அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கணும், சில பேர் அதிகாரத்தில் வந்துட்டு நான் எப்போவுமே இருக்கணும், அதில் தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது தன்னை அறிந்த நிலையில் ஒருத்தன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அது பக்தி மார்க்கத்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சரி, இந்த நேரத்தில் நம்ம என்ன கண்ணை மூடிக்கிட்டு உங்களை சிந்தித்து பார்க்க சொன்னோன்னா, பெரும்பாலும் இறைவன் அப்படிங்கிறவர் தன்னிகரற்றவர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அது எல்லா மார்க்கங்களும் வேற வேற மாதிரி சொன்னாலும் ஒரே ஒரு அடையாளத்தை தான் அது விட்டு செல்கின்றது. பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அன்பு வடிவானவன் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மயானத்து சாமி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். மயானத்து சாமி அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம்? பெரும்பாலும் சிவபெருமான ரொம்ப கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்க இல்லை, இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மயானத்தில் வசிக்கக்கூடியவர் தானே, மயானத்தில் நடனம் ஆடக்கூடியவர் தானே அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், இப்போ கண்ண மூடி யோசிங்க. வாழும் போது நமக்கு அருள் புரிவதற்கு பல பேர் இருக்கின்றார்கள், வாழும் போது நமக்கு உதவி செய்வதற்கு பல பேர் இருக்கின்றார்கள், வாழும் போது நம்மை உணர்த்த செய்வதற்கும் பல பேர் இருக்கின்றார்கள். பல மார்க்கங்களிலும் அது சொல்லப்பட்டு விடுகின்றது, இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப உயரிய வகையில் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். அந்த ஆன்மாவுக்கு ஈடு இணையே இல்லை, ரொம்ப பரிசுத்தமானது அந்த ஆன்மா. நம்ம எந்த தவறு வேணாலும் செய்யலாம், ஆனால் அந்த ஆன்மா வந்துட்டு எப்பவுமே அழுக்காகாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்மளோட தவறுகளால் அது ரொம்ப வருந்தி இருக்குமே தவிர அது என்னைக்கும் தவறு செய்யாது. அவ்வளோ புனிதமானது ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இப்போ என்ன ஆகுது, நம்ம வாழும் காலமெல்லாம் ஒரு ஆட்டம் போட்டு ஆடி அடங்கி மரண தருவாயில் மரணமும் நமக்கு நிகழ்ந்து விடுகின்றது. இப்போ மரணம் நிகழ்கிற வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் நம்ம கூப்பிடலாம், சரிங்களா? இப்போ நமக்கு பணம் வேணும் அப்படின்னா ஒரு கடவுளை, தைரியம் வேணும் அப்படின்னா ஒரு கடவுளை, கல்வி வேணும்னா ஒரு கடவுளை, இந்த மாதிரி எல்லாத்தையும் வாழும் போது வந்துட்டு வணங்கலாம், கூப்பிடலாம். கண்டிப்பாக அதற்கான பலனும் கிடைக்கும், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. இப்போ நம்மளை கொண்டு போய் காட்டில் வச்சு சிதை மூட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுகிறது அல்லவா, அந்த ஆன்மா மட்டும் அங்கே தத்தளிச்சுக்கிட்டு நிற்கும். அப்போ அதுக்கு உறவு அப்படிங்கிறதே எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, நீங்கள் உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்மளை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறாங்களே, டேய் பாடியை டிஸ்போஸ் பண்ணு, ஏய் பணத்தை எடுத்து சீக்கிரம் கொண்டு போங்கடா. அது வரலும் நமக்கு பேர் வச்சு கூப்பிட்ட இந்த உறவுகள், சுற்றி இருக்கின்ற நட்புகள் எல்லாமே ஒரே வார்த்தையில் என்ன முடிச்சுக்கிறாங்க, உங்கள் உறவை துண்டிச்சுக்கிறாங்க. என்னது இது? பிரேதம், இது பிணம், இது சடலம் அப்படின்ட்டு உங்கள் பேரவே ஒரு வினாடியில் வந்துட்டு மாற்றிடுவாங்க. அப்போ உங்களுக்கும் அந்த உயிரினங்களுக்கான உறவு அத்து போய் விடுகிறது. அத்துப்போன உறவுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு அங்கு ஒரே ஒருவர் தான் ஆடிக்கொண்டிருக்கின்றார், அவர் சிவபெருமான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணுமா இல்லையா? அப்போ அவர் மயானசாமி அப்படிங்கிறவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும்? எல்லாத்தாலும் கைவிடப்பட்ட ஒருவனுக்கு இறுதியாக ஒரு நம்பிக்கை இருக்கும் என்றால் அது சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும். திக்கற்று நிற்கின்ற வகையில் அந்த ஆன்மாவிற்கு சரியான வழிகாட்டுதலை காட்டுவதற்காகத்தான் எம்பெருமான் மயானத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் அவரும் இல்லாமல் போனால் இந்த ஆன்மாவின் நிலை என்ன? அது அடுத்து பயணிக்க வேண்டிய இடத்தை எப்படி சென்றடையும்? இதற்கெல்லாம் வழிகாட்டுதல் வேண்டும் என்றால் அது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும். அது இறந்ததற்கு பிறகு மட்டுமல்ல, இறப்பை மனதில் கொண்டு நாம் வாழும் போதே நெறி பெறலாமல் வாழ வேண்டும் என்றால் அதற்கும் வழிகாட்டுவது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் அதை மனசை ஒருநிலைப்படுத்திட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சிவபெருமானை நினச்சி நம்ம வாழ்க்கை ஓட்டத்தை முழுசாக வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓட்டி நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்ம உறவினர்கள், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம நண்பர்கள் எல்லாமே நம்ம எப்படி பார்ப்பாங்க, அந்த சமயத்தில் ஈசன் இல்லைன்னா நம்மளோட நிலைமை என்ன, அந்த உயிர் பிரிந்ததுக்கப்புறம் அந்த உயிர் ஈசன்ட்ட எப்படி போகும், எப்படி மன்றாடும், அதற்கு அவர் எப்படி அடைக்கலம் கொடுப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு உணர்வு தோன்றும் பாருங்க. அது தாங்க வாழ்க்கையோட பிடிமானம் அப்படிங்கிறது. இதை பயம்னு எடுத்துக்க வேண்டாம், இதுதான் அந்த நெறி. அப்போ இது நம்ம மனசுக்குள்ள ஒரு அழுத்தமான பதிவை உண்டாக்கிட்டால் வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டீங்க.
ஏன்னா எதுவுமே நிரந்தரம் அல்ல அப்படிங்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த பரம்பொருள் மட்டுமே உண்மையானவர் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் எப்போவுமே வராது. திக்கற்ற நிலையில் நீ இருந்தாலும் உன்னை கைபிடித்து வழிகாட்டி செல்ல பரம்பொருள் அந்த பரமேஸ்வரன் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா இல்லைங்களா, மயானசாமின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மயானசாமி தான் நம்மை காக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அருளை பெற்று அவனை வணங்குவோம். அந்த ஈசனின் கருணை பார்வை கிட்டினால் இந்த உலகத்தில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அடியவர்களே. கண்டிப்பாக அந்த பரம்பொருளை எல்லாருமே கூடிய சீக்கிரம் உணர்ந்து கொள்வார்கள். மற்றவர் உண்மையாலுமே அந்த பரம்பொருளை உங்களால் உணர முடியுது அப்படிங்கும் போது மற்றவர்களுக்கும் அந்த பரம்பொருளை உணர்வதற்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். சிவனை பார்த்து ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க அல்லது பயப்படுறீங்க அப்படின்னா, கட்டாயம் நம்ம காதால் கேட்டு வந்த சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு அப்படிப்பட்ட அச்ச உணர்வை மனதிற்குள் ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதில் பல பேரோட பங்கு இருக்குது அந்த அச்ச உணர்வை ஏற்படுத்தினதில். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய எளிமையான கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவர் மேலே இருக்க அச்சம் நீங்கி அவர் மேலே உங்களுக்கு பாசம் பிறக்கும் அப்படின்னு நான் உறுதியாக குறிப்பிட முடியும். பாசம் அப்படிங்கிறத தாண்டி அளவில்லா பக்தி உண்டாகும் அப்படின்னு நான் உறுதிட்டு கூறுவேன். எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா, தன்னை நம்பிய அடியவர்களுக்கு என்றுமே அவர் இறைவனாக இருந்ததில்லை, அவரும் அடியவருக்கு அடியவராகவே இருந்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை. தன்னை நண்பனாக நினைத்து பாவிக்கும் ஒருவருக்கு நண்பனாகவே காட்சி தருவார். சுந்தரமூர்த்தி நாயனாரை விட அதுக்கு சிறந்த உதாரணம் வேற யாரையும் சொல்ல முடியாது. ஒருவர் தன் வாழ்க்கையே ஈசனுக்காக அர்ப்பணிக்கின்றார், அவருக்காகவே வாழ்கின்றார், முழுவதுமாக சமர்ப்பணம் செய்து விடுகின்றார், அவரை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொள்கின்றார் அப்படின்ட்டு அர்ப்பணிப்பு உணர்வு அதிகமாக இருக்கும் போது அம்மா என்று அழைப்பவர் தான் ஈசன். காரைக்கால் அம்மையாரை நம்ம சொல்லலாமே. எறும்பு குருவி எல்லாத்துக்குமே வந்துட்டு இரக்கம் காட்டுபவரும் எம் ஈசன் தான். நல்லாவே தெரியும், கருங்குருவிக்கு கூட கருணை காட்டியவர் ஈச பெருமான் அப்படின்னு சொல்லுவோம். உலகில் சின்ன சின்ன நாடகங்கள் நடக்கும் போது அந்த நாடகத்தில் முக்கியமான பாத்திரங்களை ஏற்று உலகத்தில் தர்மம் எதுவென்று அனைவருக்கும் காட்டியவர் ஈச பெருமான். அதுவும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். திருவிளையாடல்கள் எல்லாமே அவரால் நிகழ்த்தப்பட்ட ஒன்றுதான். அதே போல ஒரு பாட்டி கிட்ட பிட்டு வாங்கி சாப்பிடணுங்கிறதுக்காக மண் சுமந்து பிரம்படி பட்டவனும் நமது ஈச பெருமான் தான். இது மாதிரி பல மேற்கோள்களை நம்ம காட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். யாருக்குமே அவரோட கருணை கிடைக்காம போனதில்லை. முழுசா நம்பினா அறகுறையா அவர்கிட்ட போய் தயவு செஞ்சு நிக்காதீங்க. அதாவது இது எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டுலாம் போய் நிக்காதீங்க. ஈசனோட பேசுறதுக்கு மொழி தேவையில்லை. ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது அதுதான். நீங்க தமிழ்ல பேசணும், சமஸ்கிருதத்துல பேசணும், தெலுங்குல பேசணும், மலையாளத்துல பேசணும், இன்னும் என்னென்ன மொழிகள் இருக்கோ இதுல தான் பேசணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கட்டுப்பாடே கிடையாது ஈசனுக்கு. ஈசன் உலகத்தை படைத்த போதே அதில் உள்ள மொழிகளையும் அவர்தான் படைத்தார். கண்டிப்பா அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். உங்களுக்கு எந்த மொழியில் அவரை வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொழியில் வழிபட்டீங்கன்னா அவர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார். உங்களுக்கு தேவையானதை அவரே செஞ்சு கொடுப்பார். உங்களால் வழிபடக்கூட முடியல, மனசால நான் நினச்சிக்கிறேன், சைகையில் தான் அவர்கிட்ட பேசுகிறேன்னா அதையுமே அவர் புரிஞ்சுப்பார். ஏன்னா எல்லாமே அவர் படைச்சது. அப்போ எல்லாத்துக்கும் அர்த்தம் அவருக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அப்படிங்கும்போது மொழி ஒரு தடையல்ல ஈசனை வணங்குவதற்கு. மனதை ஒருநிலைப்படுத்தி உண்மையான பக்தியை வெளிப்படுத்தி உங்கள் மனதினுள் இருக்கின்ற ஈசனை தரிசித்து அவரிடம் நீங்கள் விண்ணப்பம் செய்தாலே போதுமானது. இதற்காக நாம் கோயிலுக்கு கூட போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை நான் கோயிலுக்கு போய் தான் சிவபெருமானை பார்ப்பேன், எனக்கு அப்போதான் அந்த திருமேனியை பார்க்கும் போது தான் எனக்குள்ள அந்த சிவனை பார்த்த உள்ளுணர்வே ஏற்படும் அப்படின்னா அது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இருக்கும். கட்டாயம் அதில் எந்த தவறுமே இல்லை. போய் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு பார்க்கும்போதே சில பேத்துக்கு கண்ணீர் கொட 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 கொடன்னு கொட்டும். அப்படி கொட்டுது அப்படிங்கும் போது அவங்க முழுமையா தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஈசனுக்கு தன்னையே அர்ப்பணித்து விட்டார்கள் என்று அர்த்தம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு எந்த துன்பமும் வருவதற்கு ஈசன் விடமாட்டார். இல்லை சில பேர்த்துக்கு நான் கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை சார், தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார், நான் செய்கிற தொழிலை உண்மையாக செஞ்சாலே ஈஸ்வரன் எனக்கு கருணை காட்டுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு. ஆமாம், உண்மையிலுமே அதுதான். உங்கள் கர்மாவை நீங்கள் சரியாக செய்யும் போது அதிலும் ஈசன் மகிழ்ச்சி அடைவார். உங்களுக்கு வேண்டுவனவற்றை நீங்கள் வேண்டாமையே உங்களுக்கு தந்தருள்வார் அப்படிங்கிறதையும் மனசில் நினச்சிக்குங்க. அதே போல் துன்பம் வருது, உங்களுக்கான சோதனை காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும் போது எந்த ஒரு நொடியில் நீ ஈசனின் நாமத்தை உச்சரிக்கிறாயோ அந்த நொடியே உங்களுக்கான அந்த சோதனைகள் எல்லாம் விலகிவிடும்.
உங்களுக்கு வந்த எந்த ஆபத்தாக இருந்தாலும் அது அதோடு நின்று அதன் பின் அதை ஈசன் எதிர்கொண்டு விடுவார். இது முழுசா நீங்க முதல்ல நம்பிக்கை வச்சு அவரோட நாமத்தை தொடர்ந்து சொல்றது மூலமா இத்தனை நன்மைகளும் நடைபெறும் அப்படிங்கிறதுல மனசுல வச்சுக்குங்க. ஈசனை எளிதாக அடைவதற்கும் காண்பதற்கும் ஒரே ஒரு வழி, நீங்கள் ஈசனை சென்று வழிபட வேண்டும் என்று இல்லை. ஈசனை வழிபடும் அடியார்களை நீங்கள் வழிபட்டாலே போதுமானது, அவர்களுக்கு பணிவடைகள் செய்தாலே போதுமானது, அவர்களுக்குரிய மரியாதையை வழங்கினாலே போதுமானது அப்படின்ட்டு தான் குறிப்பிடுறாங்க. ஏன்னா அடியார்களுக்கெல்லாம் அடியார் எம்பெருமான் ஈசன். அப்படி இருக்கும்போது நீங்க அடியவர்களுக்கு செய்கின்ற சேவையானது அந்த ஈசனுக்கே செய்கின்ற சேவை அப்படின்னே கூறப்படுது. அதே போல சிவனோட வழிபாட்டுல குரு பக்தி இல்லாம நீங்க ஒரு பக்தியை செலுத்துறீங்க அப்படின்னா அது முழுமை பெறாது அப்படின்னே குறிப்பிடுறாங்க. குருவோட கருணை கட்டாயம் தேவைப்படும் சிவபக்திக்கு. எந்த நேரத்திலும் அவரை நினைத்து நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம், என்னன்னா எப்பவுமே நம்மளுக்கும் ஈசனுக்குமான உறவு அப்பா பிள்ளை போன்றது. அப்பா சில நேரத்தில் நம்ம அடிப்பார், அதுக்காக நம்ம மேலே கோபமாக இருக்காரு அப்படின்ட்டுலாம் அந்த அர்த்தம் கிடையாது. நம்ம வழி தவறி போகும்போது நம்ம அடிக்கத்தான் செய்வார். அதே நீங்கள் நல்லது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் செஞ்சு தருவார். உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை காட்ட வேண்டியது தான் ஒரு அப்பாவோட கடமை. அதைத்தான் ஈசப்பெருமான் செய்து வருகின்றார். ஒரு சில நேரங்களில் சோதனைகள் வரும்போது அது உங்களுக்கான தண்டனையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களை வழி நடத்துவதற்காக ஈசன் காட்டுகின்ற வழியாக நினைத்து கொள்ளுங்கள். அதிலிருந்து மீண்டு வந்தீங்க அப்படின்னாலே கட்டாயம் உங்களுக்கான வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். அவரை மனசால தியானம் செஞ்சு அவரை மனசால ஏற்றுக்கிட்டவங்களுக்கு என்னைக்குமே வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிறது நெருங்கவே நெருங்காது. அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னுமே நம்ம சொல்றது என்னன்னா, அடியவர்களாகிய தாங்கள் அல்லது சிவபக்தர்களாகிய தாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை ஈசன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, முடியாத ஏழைகள் உங்கள் கண் முன்னால் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் பசியை ஆற்றுங்கள். அவர்கள் மூலமாக ஈஸ்வரன் உங்களுக்கு காட்சி தருவார். தன்னால் இயலவில்லை என்று ஒருவர் கூறுகின்றார் என்றால் அது உங்களால் இயலும். அதற்காகத்தான் அவ்விடத்தில் உங்களை ஈசன் கொண்டு சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான சேவையை செய்யற இடத்துலையும் நீங்க ஈஸ்வரனை காண முடியும். இன்னும் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன், என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் அல்லது கோயில் கட்டுறது இந்த மாதிரி சேவைகள் செய்யறது எல்லாமே ரொம்ப சிறப்பானதாக இருந்தாலும் அதே சமயத்துல முடிஞ்சா ருத்ராட்ச தானம் பண்ணி பழகுங்க. அது நாம் 7 ஜென்மங்களிலும் செய்த அனைத்து கர்மாக்களையும் தீர்க்கின்ற வகையில் அமையும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க வாழ்க்கையில யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் ருத்ராட்ச தானம் செய்யுங்க. உங்க வாழ்க்கை மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். இன்னும் கோயிலுக்கு போறீங்களா, சிவபெருமான மனதான தியானம் செஞ்சு அவரை வழிபாடு செய்யறதோட நிறுத்திக்காம உங்களோட நான் என்ற அகந்தை அழியும் போது உங்களது வாயிலிருந்து பிறக்குமே ஒரு ஓசை, ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த சத்தமானது மிகவும் சப்தமாக எழும்பும். தன்னையே மறந்து தன்னை சுற்றியிருப்பவர்கள் யார் என்பதை மறந்து அந்த ஒளியானது ஒலிக்கும் போது அதன் அதிர்வுகள் மற்றவர்களை தாக்கும் பொழுது இருக்கின்ற உணர்வு இருக்கிறதே, அடடடா சொல்லவே முடியாது, புல்லரித்து விடும் அந்த ஓசையை நாம் கேட்கையிலே. கண்டிப்பாக கோயிலில் கேட்டுப்பீங்க, ஓதுவார் பாடும்போதும் சரி, அந்த கருவறைக்கு பக்கத்தில் யாராச்சும் நின்றுட்டு ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லும் போதும் சரி, நம்மளுக்கு வருகின்ற அந்த ஆனந்தமானது இருக்கிறதே அது யாராலும் கொடுக்க முடியாத ஒன்று. அது பிறர்தான் கொடுக்க வேண்டுமில்லை. ஒரு இடத்திற்கு போகிறீர்கள், கோவிலுக்கு போகிறீர்கள் என்றால் மனதார நான் என்ற அகங்காரத்தை விட்டு ஓம் நம சிவாய என்று சத்தமாக அவரை கூப்பிடுங்கள். நீங்கள் கூப்பிட்ட இடத்திற்கு அவர் ஓடி வருவார். அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி, அந்த துன்ப நேரத்தில் ஓம் நம சிவாயின்னு பஞ்சாட்சரத்தை சொல்லுங்க, அவர் அங்கே நிற்பார், உங்க துன்பத்தை போக்கிடுவார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா சிவனை பார்த்தா கட்டாயம் பயமே வராது. எதுக்கு பயப்படணும்? நம்ம ஏதாச்சும் தப்பு செஞ்சா தானே பயப்படணும். எப்பவுமே ஆன்மீக அனுபவம் சார்ந்து சில வினாக்கள் நம்ம மனதிற்குள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கான விடையாக கண்டிப்பாக இது இருக்கும். எந்த இறைவனை நாம் வழிபட்டாலும் சரி, இறுதியில் அது சென்று சேரும் இடம் ஒரே இடம்தான். அவர் தான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம எத்தனை பெயர்கள் வைத்து வேண்டாலும் இறைவனை அழைத்துக் கொள்ளலாம். இறைவன் ஒருவரே, அதில் மாற்று கருத்து கொள்ள வேண்டாம்.
ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீக அனுபவங்களை நான் எப்படி உணர்ந்து கொள்வது அப்படிங்கறத இங்க பிரச்சனை. ஆன்மீக அனுபவத்தை ஒருத்தர் சொல்லி கொடுக்கின்றார், அந்த அனுபவத்தை உணர செய்கின்றார் அப்படிங்கும் போது அது பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஏன்னா அனுபவம் அப்படிங்கிறது அவரவர்களுக்கு ஏற்படுவதை தவிர அதை சொல்லி புரிய வைக்க முடியாது, சொல்லி உணர வைக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நெருப்பை தொட்டா சுடுது, அந்த சூடு அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த சூடை நான் எப்படி உணர்ந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா கட்டாயமா கிடையாது. குளிருது, பனி பெய்யுது, அது எனக்கு குளிருது அப்படின்னு சொல்ல தெரியும். குளிரு அப்படிங்கிறது பொதுவான வார்த்தையாக இருந்து சொல்லப்படலாம். ஆனால் அது எந்த அளவிற்கான குளிர் அப்படிங்கிறது என் உடம்பு மட்டுமே உணருமே தவிர மற்றவர்கள் அதை உணர்ந்து இந்த அளவிற்கான குளிரை இவர் அனுபவிக்கின்றார் அப்படின்னு ரொம்ப துல்லியமா யாருனாலையும் சொல்ல முடியாது. அதே போலதான் ஆன்மீக அனுபவங்கள் அப்படிங்கிறது. இப்போ குரு அப்படின்ட்டு நம்மளுக்கு வாய்க்கின்றார்கள் அப்படின்னா அது பெரிய விஷயம், அது இறைவனின் அருளால் நடக்கக்கூடிய விஷயம். இப்போ அந்த குரு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம வழிகாட்டுவாங்க. இப்படி வந்துட்டு பிராணாயாமம் பண்ணலாம், இப்படி மூச்சு பயிற்சி பண்ணலாம், இந்த யோகங்கள் நீங்கள் செய்யலாம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வழிகாட்டுவாங்க. ஆனா அந்த வழிகாட்டுதலை நாம் தொடர்ந்து ஒரு சிரத்தையுடன் செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஆன்மீக அனுபவம் ஏற்படுகிறது அல்லவா? அந்த ஆன்மீக அனுபவமானது உங்களுக்கானது மட்டும்தான். அதை உங்கள் குருவிடம் சொன்னாலும் அவர் அந்த அனுபவத்தை உணர முடியாது. அவர் வேணா தெரிந்து கொள்ளலாம், ஒருவேளை இவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் கிடைத்திருக்கலாம் என்று வேணால் உணர்ந்து கொள்வாரே தவிர அந்த உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை அவராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த அனுபவமானது உங்களுக்கானது. அந்த உள்ளார்ந்த உணர்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமானது. அது இறைவன் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரியாக உணர்த்துகிறார். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த உலக வாழ்க்கையில கூட இறைவனை வழிபடுபவர்கள் பல்வேறு நாமங்களை சொல்லி வழிபடுகின்றார்கள். நிறைய கடவுளோட நாமங்கள் உள்ளன. இவர்தான் உண்மையான கடவுள், இவர்தான் உண்மையான கடவுள் என்று நிறைய நாமங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த நாமங்கள் யாவும் இறுதியில் ஒரு இறைவனை சென்றடைகின்றன அப்படிங்கிறது தான் ஞானிகளோட அந்த தத்துவார்த்தமான வார்த்தை. இப்போ ஒருத்தர் முருகரை வழிபடுறார், சில பேர் திருமாலை வழிபடுறாங்க, சில பேர் கிருஷ்ணனை வழிபடுறாங்க, சில பேர் அம்பிகையில வேறு வேறு உருவங்களில் இருக்கக்கூடிய அம்பிகைகளை வழிபட்டாலும், சில பேர் சிவபெருமானை வழிபட்டாலும் இறுதியில் இந்த ஆற்றல்கள் யாவும் ஒரு இடத்தில் நிலை கொள்கின்றன. அவர்தான் உண்மையான இறைவன். இவங்க எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல வர்றோம். நாமங்கள் வேறாக இருக்கலாம், நாம் வழிபடும் முறைகள் வேறாக இருக்கலாம், நாம் அவர்களை அணுகும் விதமும் கூட வேறாக இருக்கலாம். ஆனால் இறைவன் ஒருவரே, அவரே சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்ப என்னோட அனுபவத்தை நான் ஒருத்தங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கும் போது அதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியுமா, உணர்ந்து கொள்ள முடியுமா? கட்டாயமா முடியாது. அவர்களுக்கான வழியை தேர்ந்தெடுத்து அவர்கள் அதை உணர வேண்டும். தனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறது, நான் எப்படி உணர வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கான ஆவலை ஏற்படுத்தி கொண்டு அதன் வழியில் பயணிக்கும் போது கட்டாயமாக அவர்களுக்கு ஆன்மீக அனுபவம் ஏற்படுகிறது. நல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்ப இந்த ஆன்மீக அனுபவம் என்பது நமக்குள் ஏற்படுவதை தவிர மற்றவர்கள் சொல்லி நமக்குள் உணரப்படுவது அல்ல. அப்ப ஆன்மீக அனுபவம் என்பது ஒருவர் சொல்லியோ ஒருவர் விளக்கியோ நமக்கு புரிவதல்ல, நாம உணர வேண்டும் இறைவனை. அவ்வாறு உணர்ந்த பின்பு அந்த தேடுதலானது நிலை பெற்றிருக்கும். அடுத்த நிலையை நோக்கி நாம் செல்வதற்கு அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம். மேலும் அப்ப அந்த ஆன்மீக அனுபவம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு உறுதியான அந்த தேடுதல் ஏற்பட்டு விட்டால் இறை நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருங்கள், இறை சிந்தனையிலேயே இருங்கள், போதுமானது. நீங்கள் எப்பொழுது இறைவனை உணர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அந்த ஆன்மீகத்தை அனுபவத்தை பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அந்த க்ஷணத்திலிருந்து உங்களுக்கான தேடுதல் ஆரம்பிக்கின்றது. அது ஓரிரு நாட்களில் முடியலாம், ஓரிரு வாரத்தில் முடியலாம், ஓரிரு மாதத்தில் முடியலாம், ஓரிரு வருடங்கள் ஆகலாம். அதில் மாறுபாடு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எடுக்கிற முயற்சிக்கு தகுந்தாற் போல மாறும். ஆனா இறைவன் யாரையும் கைவிட்டதில்லை. அந்த ஆன்மீக அனுபவத்தை உங்களுக்கு ஒரு உணர்வின் மூலமாக, உங்களுக்கு ஒரு வழியின் மூலமாக கட்டாயமாக அவர் காண்பிப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ளாதீர்கள். இறுதி வரையில் விடாப்பிடிவாதமாக அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். என்னோட ஆன்மீக அனுபவத்தை நான் என்னோட ஆன்மீக வாழ்க்கையில் நான் அந்த அனுபவத்தை உணர வேண்டும் இறைவா, அதற்கு நீதான் வழிகாட்ட வேண்டும் என்ற இறைவனின் அந்த ஆற்றலை இறுக பற்றி கொண்டாலே போதுமானது. நீங்கள் இறுகப்பட்டு நினைக்கும் அந்த தருணத்தில் அவர் உங்களை இறுக பற்றி கொள்வார். அதுதான் அந்த இடத்துல உண்மையான ஒரு விஷயம்.
அவர் பற்றி கொண்ட பிறகு இறைவன் அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், அந்த ஆற்றல் கொண்டவர், இந்த ஆற்றல் கொண்டவர் என்றெல்லாம் சிந்தை இல்லாமல் முழுவதுமாக அவருடன் ஐக்கியமாகி விட வேண்டும் என்ற எண்ணம் வரும் பொழுது கண்டிப்பாக உயர்ந்த ஆன்மீக அனுபவங்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். நீங்கள் அதை நோக்கி பயணிக்க வேண்டியது இருக்கிறது நண்பர்களே. எப்பவுமே ஆன்மீகம் என்பது நான் சொல்வதாலோ பிறர் சொல்வதாலோ நமக்கு புரிந்துவிட்டது போல் நினைத்தாலும் அதில் நாம் தவறு செய்கிறோம் என்பதுதான் உண்மை. யார் சொல்ல கேட்டாலும் நாம் அதை உணர முற்பட வேண்டும். அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். வார்த்தைகளில் சில விஷயங்களை விளக்கிவிடலாம், ஆனால் உணர்வுகளின் மூலமாக எதையும் விளக்க முடியாது. அந்த உணர்வுகளை நாம் உணர வேண்டுமே தவிர பிறரால் நமக்கு உணர்த்த முடியாது. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா ஆன்மீக வாழ்க்கையில பெரிய பெரிய நிலைகளை எட்டி பிடிக்க முடியும். இறைவனை சரணடைந்து இறைவனை உணர்ந்து அவருடன் இரண்டரை கலக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கொள்ளாதீர்கள் நண்பர்களே. சிவபெருமான் அளவில்லாத ஆற்றலை உடையவர் அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதாவது உள்ளத்தில் உணரும் போது அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு. அதே போல எல்லா உயிர்களிலும் நாம் சிவத்தை காண்போம் அப்படிங்கிறது இதுக்கு பொருந்தும். சரி, இப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மனதார பூஜை செய்ய வேண்டும், மனதார பூஜை செய்ய வேண்டும். திரும்பி சொல்லி பாருங்க, மனதார பூஜை செய்ய வேண்டும். சிவ வழிபாடு அப்படிங்கிறது புறத்தே செய்வதல்ல, அகத்தே செய்வதுதான் சிவ வழிபாடின் உத்தமம் அப்படிங்கிறத எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம போறோம், கோவிலுக்கு பால் வாங்கி தர்றோம், தயிர் வாங்கி தர்றோம், வில்வம் வாங்கி தர்றோம் அப்படிங்கும் போது அதெல்லாம் வாங்கி தந்துட்டு நம்ம ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. மனசுக்குள்ள அவரை உருவகப்படுத்திக்கிட்டு நீங்க லிங்க வடிவமாகவோ அல்லது நீங்க எப்படி சிவத்தை உணர்றீங்களோ அந்த வடிவமா அதுக்குள்ள அபிஷேகங்களும் ஆராதனைகளும் உங்களது மனதிற்குள் பண்ணும்போது கிடைக்கின்ற ஆனந்தம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அப்ப நம்ம அப்படிதான் கட்டாயமா பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நினைச்சுக்குங்க. ஏன்னா உங்க உள்ளமே கோவிலாக மாறும்போது நீங்க ஒரு எல்லையற்ற இன்பம் காணக்கூடிய ஒரு நபராக மாறி விடுகிறீர்கள். அப்ப இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகளை எல்லாம் நேசிக்கின்ற மனிதனாக ஆகிவிடுகின்றீர்கள் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்க தாற்பயம். பெரும்பாலும் உள் ஆனந்தத்தை நாம் தினம் தினம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்துக் கொள்கின்றோம். அது என்ன உள் ஆனந்தம்? சிவனை உணர்ந்துட்டாலே நம்ம உள்ளுக்குள்ள ஒரு பரவச நிலை உண்டாகும். அந்த ஆனந்தத்தை நாம் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கும் போது அது சரியான விஷயமாக இருந்தாலும் நாம் எதற்கு கடமைப்பட்டுள்ளோம் அப்படின்னா, நாம் அனுபவிக்கின்ற இந்த ஆனந்தத்தை இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு முதலில் வர வேண்டும். நாம் குருவாக இருந்து மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நான் குருவா, என்ன குருவா ஏத்துப்பாங்களா? இல்லை நான் உண்மையாலுமே குருவா? மனதார சிவத்தை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற நிலையில் அவர்களுக்குள் உள்ள அறியாமையை போக்கி அவர்களுக்குள் உள்ள சிவத்தை நீங்கள் உணர வைக்க முற்படும் போதே நீங்கள் குருவாகின்றீர்கள். அப்ப கண்டிப்பா ஒரு நல்ல குரு என்னதான் செய்வாங்கன்னா, தன்னை தேடி வருபவர்களுக்கும் தன்னை நாடி வருபவர்களுக்கும் அறியாமையால் துவண்டு கிடப்பவர்களுக்கும் முன் சென்று அந்த அறியாமையை போக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த விஷயத்துல நம்ம ஒவ்வொருத்தருமே குருவா செயல்படணும். மற்றவங்களுக்கும் அந்த ஆனந்தத்தை உண்டாக்குவதற்காக, அதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக. ரொம்ப முக்கியம். நம்ம கோவிலுக்கு போய் தான் பூஜை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, அங்க அர்ச்சனை செய்யணும்னு அவசியம் கிடையாது. தினம் தினம் காலையில நம்ம எந்திரிக்கிறோமா, எந்திரிச்சதுமே சிவாய நம்ம அப்படின்னு மனசார உணர்ந்து சொல்ற அந்த ஒரு வார்த்தை நமக்குள்ள இருக்க எல்லா அகங்காரத்தையும் போக்கிவிடும், நமக்குள்ள இருக்கின்ற பக்தியை மேம்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதை தான் அதை நம்ம தொடர்ந்து செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சுத்தி இருக்கவங்களுக்கும் அந்த சிவாய நமங்கிற மந்திரத்தை உள்ளுக்குள்ளேயே சொல்ல கற்றுக் கொடுக்கணும். யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப சிவன் கோயிலுக்கு போனோம்னா குறைந்தபட்சம் நம்ம என்ன வாங்கிட்டு போகலாம்? வில்வம் வாங்கிட்டு போகலாம், தண்ணீர் வாங்கிட்டு போகலாம். உங்களால வாங்க முடியலன்னா வில்வ மரத்துல இருந்து பறிச்சுட்டு போகலாம். அது கூட முடியாம கண்டிப்பா இந்த இறைவன் யாரையும் படைத்திருக்க மாட்டார். கண்டிப்பா அதை கொண்டு போய் அங்க அர்ச்சனைக்கு கொடுக்கும் போதோ அபிஷேகம் பண்ணும் போதோ நம்ம மனசு இருக்கும் பாருங்க, நம்ம கொடுக்குற அந்த பூ அந்த இறைவனோட பாதத்துக்கு போயிட்டா போதும், தலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அந்த கருவறைக்குள்ள போயிடுச்சுனாலே நமக்குள்ள வர்ற சந்தோஷத்தை வேற யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப முக்கியமா கடமைப்பட்டுள்ள ஒரு விஷயம் என்னன்னா, சிவனை பத்தி இருக்கக்கூடிய சில குழப்பங்களை தீர்க்க வேண்டியது நம் பொறுப்பு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. சிவன் மீது உள்ள சில மாய பிம்பத்தை இந்த மக்களுக்குள் இருக்கின்ற
இருக்கின்ற மாய பிம்பத்தை போக்குவதும் நமது அடிப்படை கடமையாம். ஆம், என்ன என்ன அப்படி ஒரு குழப்பம் அவங்களுக்கு இருந்திருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனால் மற்றவர்கள் அறியாமையில் இருக்கிறார்களே, அதை போக்க வேண்டிய கடமை யாருடையது? நம்மளதல்லவா? என்ன மாதிரியான அறியாமைகள் எல்லாம் இருக்கிறார்கள்? நான் சொல்வது உங்களுக்கு வேடிக்கையாக கூட இருக்கும். இப்படியெல்லாம் இருக்காங்களா? நான் அனுபவப்பட்டேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அனுபவப்பட்டேன். இன்னுமே மக்கள் மனசுல சிவனோட அந்த பிரசாதம், அது கோடி கோடியா கொடுத்தாலும் கிடைக்காத அந்த விபூதியை வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனா அது எவ்வளவோ பெரிய பிரசாதம் அல்லவா? அது கிடைக்குமா? முதலில் அதை அப்படியே போட்டுட்டு வர்றாங்க இல்லைங்களா? அதை பத்தின விழிப்புணர்வு நாம் ஏற்படுத்த வேண்டியது நமது கடமை. எல்லா உயிருக்குள்ளும் உறைந்திருப்பதும் அந்த ஈசன் தான் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் இந்த இடத்துல. அதே போல நமக்குள்ள அடிப்படை கடமையாதெனில் மற்றவர்களை சிரிக்க வைத்து அதன் மூலமாக நாம் சிவனை காண வேண்டும் அப்படிங்கிறதா நமக்குள்ள இருக்க தத்துவம். கண்டிப்பா எல்லாருமே இதை உணர்ந்தவங்க தான். நம்மை சுற்றி யாருமே சோகமாக இருக்கக்கூடாது. அவங்கள எப்பவுமே ஆனந்தமாக வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி ஆனந்தமாக நம்ம வச்சுக்கிட்டோம்னாலே சிவனோட அருள்பாக்கியம் நமக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நம்ம உணர வேண்டியதாக இருக்கும். பிரபஞ்சம் அப்படிங்கிறதுக்குள்ள வியாபித்திருக்கின்ற அந்த அளவற்ற ஆற்றலை நம்முள் நாம் காண வேண்டும். அதை பிறருக்கும் உபதேசிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியம். அடியவர்களுக்கும் அடியவர் நாம், சிவனோட அடியவருக்கும் அடியவர் நாம். எப்போ அந்த அடியவர்களுக்கும் நாம் உதவி செய்கின்றோமோ, அவர்களுக்கு சேவை செய்கின்றோமோ, அப்பொழுதே நாம் சிவனின் அருளை பெற்றுவிடுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சிவனின் அடியவர்களுக்கும் சரி, இந்த உலகத்தில் இல்லாதப்பட்டவர்களுக்கும் சரி, நாம் ஒரு தொண்டு செய்கின்றோம் என்றால் அது அந்த சிவனுக்கே செய்த தொண்டாகத்தான் கட்டாயம் இருக்கும். அதே போல கடவுள் எனக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், அவ்வளோ பணத்தை கொடுக்கணும், தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கணும், இதெல்லாம் சிவனை உண்மையான பக்தியோட வழிபடுறவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. இதுக்காகவா நம்ம சிவன் கிட்ட போகிறோம்? கண்டிப்பாக கிடையாது. இந்த வாழ்க்கையோட உண்மை பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறோம். அப்போ நம்ம எதுவுமே கேட்க தேவையில்லை, எதுவுமே கேட்க வேண்டாம். அந்த சிவனை பார்த்துட்டு கண்கலங்கி நிற்கிற அந்த ஒரு நிமிஷம் நமக்கு போதும், அந்த ஆனந்தம் நமக்கு போதும் அப்படிங்கிற மனதோட இருந்தோம்னா கட்டாயமா இந்த வாழ்க்கையோட உள்ளர்த்தம் நமக்கு புரிய வைப்பார் அப்படிங்கிறத மனசார ஏற்றுக்கணும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, கஷ்டத்துக்காக கோவிலுக்கு போனால் கஷ்டம் தீந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கஷ்டம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். கடவுளை வழிபடுபவர்களுக்கு மட்டுமல்ல, கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் கஷ்டம் இருக்கின்றது. இந்த மனித குலத்தால் மற்ற உயிரினங்களுக்கு வராத கஷ்டமா நமக்கு வந்து விட்டது கிடையாது இல்லையா? அப்போ கஷ்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையோடு ஒரு அங்கம். அதை நீங்கள் பெருசாக நினச்சிங்கன்னா பெருசாக தான் இருக்கும். அதனால அதை பற்றி கவலைப்படாமல் சிவன் மேலே, அந்த ஈஸ்வரன் மேலே எல்லா பாரத்தையும் போட்டுட்டு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா கட்டாயம் இந்த வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது நண்பர்களே. நம்மளுக்குள்ள பல எண்ணங்கள் அப்பப்போ வந்துட்டு போகும், வந்துட்டு போயிடும். நம்ம தான் கடவுள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நிமிடத்தில் நம்மளுக்கு அந்த எண்ணம் வரும், அப்புறமா போயிடும். நம்ம நல்லவங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் நான் நல்லவன் அப்படிங்கிற அந்த நிமிடத்தில் தோணும், அப்புறமா போயிடும். இந்த நிகழ்காலத்தில் வாழணும் அப்படின்னு சொன்னோன்னாலும் அப்படித்தான். அந்த எண்ணமானது வரும், கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம், அந்த எண்ணமானது அப்படியே போயிடும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு சொல்லுவாங்க. நம்ம தான் கடவுள்னு சொல்கிறாங்க, நமக்குள்ள அந்த கடவுள் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் அதை வேறுபடுத்தி பார்க்க முடியல அப்படின்னா மாயைக்கு ஆட்பட்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறது. மாயைன்னு என்ன? எல்லாம் பொய் அப்படிங்கிறது. எல்லாம் பொய்யா இருந்தால் நான் எப்படி பேச முடியும், நீங்கள் எப்படி கேட்க முடியும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்லவா? இது எப்படி நான் உணர்ந்துக்க முடியும்? நான் பார்க்கறது பொய், நான் கேட்கறது பொய், இப்படின்னு நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? ஒரு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா? விளக்கு ஏற்றிருப்போம், பூஜை அறையில் நீங்கள் ஒரே ஒரு விளக்கு ஏற்றிக்குங்க. 2 கண்ணையும் முழிச்சு நல்லா பாருங்கள், ஒரு விளக்கு தான் அங்கே எரியும். கொஞ்சமாக கண்ணை சுருக்கி அதே விளக்கை உத்து பாருங்க, ஒன்று தான் எரியும். இன்னும் கொஞ்சம் சுருக்கி நல்லா உத்து பாருங்க, 2ஆக மாறும். உண்மையா அங்கே 2 விளக்கா எரியுது? எரிவது ஒரு விளக்குத்தான். உன் பார்வைக்கு அது 2ஆக பிளவுபடுகிறது. அப்போ அந்த இடத்துல உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? அப்போ நீங்கள் பார்ப்பது உண்மையா? அப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நினச்சா அப்போ அந்த இடத்துல 2 விளக்கு எரியணும் இல்லையா? நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்.
அந்த இடத்துல நம்ம பார்வைக்கு 2 விளக்குகள் எரிவது போல் தெரிகிறது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல 2 விளக்கு இருந்திருக்கணும். இல்லையே, ஒரு விளக்கு தானே இருக்கு. அது ரொம்ப எளிய ஒரு விளக்கம் இதற்கு. அப்போ நம் பார்வைகளிலும் மாயை இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் நம்மளை உணர்வதற்கு தடுக்கிறது. நம்மள இருக்கின்ற அந்த இறைவனை உணர்வதற்கு தடுப்பது அப்படிங்கிறது அந்த மாயை தான். இல்லை, அப்படிலாம் கிடையாது. எனக்குலாம் இறைவனோட சக்தியெல்லாம் இருக்காது. எனக்குள்ள அந்த ஆற்றலாம் எங்கே போய் இருக்க போகுது? நான்லாம் இவ்வளோ தவறான செயல்களை செய்கின்றேன், இவ்வளவு வீரியத்தை இழந்து விட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம யோசிக்க அந்த மாயையானது மேலடிக்கிறது. நம்முள் இருக்கின்ற ஆற்றலை உணர்வதற்கு அது தடை போடுகிறது. அவ்வளோதான். ஆனால் அதையெல்லாம் மீறி ஒருத்தர் பயணிக்கும் போது தான் அந்த இலக்கை அவங்களால எளிதில் எட்டி அடைய முடிகிறது. நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குருவை நாடி செல்வோம். குரு வழிகாட்டுவாங்க. இப்படியெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி சாதகம் பண்ணணும், இந்த மாதிரி மந்திர உபதேசங்கள் கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் சொல்லணும், இப்படி தியானம் பண்ண முயற்சி பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. சொன்னதுமே உங்களுக்கு பலித்தமாயிடுமா அப்படிங்கிற அந்த கேள்வியே நம்ம மனசுக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம கேட்டுட்டோம், நமக்கு இது பிடிபட்டு விடுமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது மனதுக்குள் வந்து விட்டாலே முடிஞ்சு போச்சு. எப்போவுமே இறைவனை சரணடைவது போல் குருவையும் சரணடைந்து விடுங்கள். நிறைய சொல்லுவாங்க, தொடு தீட்சை, ஸ்பரிச தீட்சை, இந்த மாதிரி நயன தீட்சை சொல்லிக்கிட்டே போவாங்க. இதில் எதுவாக இருந்தாலும் குரு பார்த்து உங்களை கண்டு கொண்டு விட்டார் அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவை ஏற்படுத்துவார். அதுதான் அந்த தீட்சைன்னு சொல்றது. ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு புரிதலை, தெளிவை உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறேன். அந்த விளையாட்டு போட்டியில் நான் வெற்றி பெறணும் அப்படிங்கும் போது ஓட்டப்பந்தயம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நான் ஓடுறேன், நான் வெற்றி பெறணும். என்னோட இலக்கு அதுதான். இப்போ எனக்கு அதுக்கு எப்படி ஓடுறதுன்னு தெரியல. எனக்கு முறையான பயிற்சியை கொடுப்பதற்கு ஒரு பயிற்சியாளரை நியமிக்கிறாங்க. பயிற்சியாளர் ரொம்பவே திறமைசாலின்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினவரை கொண்டாந்து உங்களுக்கு பயிற்சியாளராக வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எல்லா வித நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்து விடுகிறார். உங்களுக்கு சொல்லி கொடுத்து விடுகிறார். இப்போ உங்களை கொண்டு போய் களத்தில் நிறுத்துறாங்க. நீங்கள் அதே போல் கோல்டு மெடல் வாங்கிட முடியுமா? வாங்கிடலாம். எப்பன்னா நமக்கு நாம் சுய பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். அவர் எல்லா நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்து விட்டார். ஆனால் அந்த நுணுக்கங்களை எல்லாம் நான் சரியாக பயிற்சி செய்தோமா அப்படிங்கிற விஷயத்துல தான் நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது இருக்கு. இல்லைன்னா எவ்வளவு பெரிய குரு உங்களுக்கு உபதேசம் கொடுத்தாலும் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத வரை, நீங்கள் சரியான பயிற்சியில் ஈடுபடாத வரை எதுவுமே செய்ய முடியாது. உணவை எடுத்து கொடுப்பார் குரு. உங்கள் உடலுக்கு ஆற்றல் வரணும் அப்படின்னா நம்ம அதை எடுத்து சாப்பிடணும். அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்படியே ஆற்றலானது உங்கள் உடலுக்கு வராது. அப்போ முறையான பயிற்சி அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படிங்கும் போது, அர்ப்பணிப்பு உணர்வு ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படிங்கும் போது சுட்டு போட்டாலும் எதுவும் வராது. அப்போ தேவையானது அப்படிங்கிறது அர்ப்பணிப்பு உணர்வு, குருவை சரணடைதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு அது முறையான பயிற்சியை செய்து அதில் எதுவும் சந்தேகங்கள் இருப்பின் அதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையும் கூட. அப்போ ரொம்பவே தெளிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்முள் இறைவன் இருக்கின்றார், இறைவனாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது அதை ஏற்க மறுப்பது மாயை. அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறது, இந்த நிமிடத்தில் வாழக்கூடிய அந்த ஆற்றலை வளர்த்து கொள்வது, சக உயிரினங்களை மதிப்பது, அன்பை பரப்புவது. இப்போ எல்லாமே சொல்கிறாங்களா, அன்பே கடவுள், அன்பே சிவம். ஏன் சொல்கிறாங்க? அப்போ அன்பு ஒருத்தர்கிட்ட இருக்கும் பொழுது இறைவனாக பார்க்க முடியுமா, இறைவனை உணர முடியுமா? கண்டிப்பாக அந்த ஒரு உணர்வுக்கு இறைவனை நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய தன்மை உண்டு அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. சக உயிரினத்தின் மீதும் தன் மீதும் அன்பு காட்ட தெரிந்தவனுக்கு இறைவனை எளிதில் இனம் கண்டு கொள்ளலாம் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. பார்க்கிற உயிரெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. எந்த ஒரு வினையாற்றினாலும் அது எனக்கு செய்யும் போது நான் எப்படி உணர்வேனோ அதே போல் அந்த உயிரினத்தின் நிலையிலிருந்து நாம் யோசிக்கும் பொழுதுதான் அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது வெளிப்படுகிறது. அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது வெளிப்படும் போது அதன் வாயிலாக
இறைவன் நமக்கு காட்சி அளிக்கின்றார். இந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக எல்லா இடத்துலையும் குறிப்பிடப்படும். எந்த ஞானிகள் குறிப்பிட்டாலும் அன்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. அது சொல்லப்போனால் தனியான ஒரு உணர்வு அன்பு அப்படிங்கிறது. அது இயல்பாக எல்லாத்துக்குள்ளேயும் வந்துடுறதில்லை. அதை அனுபவிக்கும் போது அது பெருக்கெடுக்கிறது, அன்பானது பெருக்கெடுக்கிறது. ஒருத்தர் மீது உண்மையான அன்பு வைத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். அதுவும் சக ஜீவராசிகள் மீது உண்மையான அன்பை வைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படியே அந்த உயிரினத்துடன் இரண்டரை கலந்து விடுவோம். அதுக்கு என்ன நடந்தாலும் நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அந்த உணர்ச்சி ஒத்த நிலை அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்பட்டுவிடும். அப்போ அந்த அன்பின் பெருக்கம் அப்படிங்கிறது இறைவனை நம்முள் அடையாளம் காட்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் குருமுகமாக நாம் என்ன பயிற்சியை மேற்கொண்டாலும் நம்மோட ஈடுபாடு அர்ப்பணிப்பு உணர்வு இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை. எப்பவுமே நான் இப்படி எதிர்மறையாகவே பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். இதை எப்படி சொல்லலாம்? அர்ப்பணிப்பு உணர்வுடன் முழு முயற்சியுடன் குரு அளித்த அந்த வித்தைகளை, கற்றுக் கொடுத்த வித்தைகளை, பயிற்சிகளை நாம் முறையாக செய்யும் பொழுது எல்லாமே சாத்தியமாகும். அப்படி வச்சுக்கலாம், எல்லாமே சாத்தியமாகும். எதிராக போகும்போது நமக்கு அது பலித்தமாவதில்லை. நிறைய பேத்துக்குள்ள இந்த வினா இருக்குது. அதனால தான் நான் கேட்குறேன், அதனால தான் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. நிறைய பயிற்சி பண்ணுறோம், ஆனால் அடுத்த நிலை அப்படிங்கிறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. தியானம் அப்படின்னா என்னமோ நம்ம நினச்சிக்கிறோம். தியானம் அப்படிங்கிறது ஒருநிலைப்பட்ட மனதுடன் நீங்கள் அமரும்போது உங்களோட இதய துடிப்பு உங்களுக்கு கேட்க வேண்டும். இரத்த சுழற்சியோட வேகமும் நமக்கு புரிய வேண்டும். மூச்சு எப்படி உள்ளே போயிட்டு வருதுங்கிறத உங்களால் உணர முடியுது அப்படின்னா அது தியான நிலைக்கு போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இதுக்காக நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போய் இருளில் இருக்கோம், ஒரு வெளிச்சத்தை பார்க்குறோம், அதெல்லாம் அடுத்து. முதலில் உங்களுக்கு தெரிய வேண்டியது, அமைதியாக அமரும் போது உங்கள் இதய துடிப்பு உங்களுக்கு கேட்க வேண்டும். அப்படி இருக்கும்போதே நீங்கள் ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தடுத்த நிலை அப்படி அப்படியே படிப்படியாக இறைவன் வழிகாட்டுவார், குரு வழிகாட்டுவார். கவலையப்படாதீங்க. எப்போவுமே சர்வேஸ்வரன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம நல்ல விஷயத்தை செய்வோம், நல்ல விஷயமே நம்மளுக்கு நடக்கட்டும் அப்படின்னு நினைத்து கொண்டால் எல்லாமே சாத்தியம்தான். எல்லாமே சாத்தியம்தான் அப்படிங்கிறத மறுப்பதற்கும் இல்லை, மறப்பதற்கும் இல்லை. ஓம் நம சிவாய.